கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 143 6 இப்படியாய் சொல்லுகிறது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இங்கு சங்கீதக்காரன் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய கைகளை விரித்தவராய் கேட்ட ஒரு விண்ணப்பத்தை நாம் வாசிக்க கேட்டோம். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று. நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான காரியத்திற்காய் நாம் தாகம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். உலக பிரகாரமாய் நான் ஒரு நல்ல நிலைமையை அடைய வேண்டும், ஒரு உன்னத நிலைமையிலே நான் அமர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெயிக்க வேண்டும், நான் என்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும், எப்படியாவது நான் இந்த உலகத்திலே நான் பெரிய ஆள் ஆக வேண்டும் என்று பல விதங்களிலே மனிதன் அவசரத்தோடு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் எத்தனை பேருடைய இருதயத்தில் இருந்து நம் தேவாதி தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருக்கு நேராக நம்முடைய கரங்களை விரித்து, வறண்டு போன என்னுடைய ஆத்துமாவிலே உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றும் என்று நாம் அவருடைய சமூகத்திலே கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் இந்த உலகத்திற்காய் நாம் தாகம் கொள்ளுகிற நாம், நம்மை உருவாக்கின தேவனுக்காய் நாம் தாகமாய் இருக்கிறோமா? அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் நமக்குள் இருக்கிறதா? அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க வேண்டும் என்கிற தாகம் நமக்குள் இருக்கிறதா? அவருடைய நாமத்தை இந்த உலகத்திலே உயர்த்த வேண்டும் என்கிற தாகம் நமக்குள் இருக்கிறதா? அவருடைய நாமத்தை அநேக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற தாகம் நமக்குள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட தாகம் உடையவர்களாய் நாம் இருப்போமானால் தேவன் நம்மில் மகிழுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நம்மை உருவாக்கினதின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அர்ப்பணத்தோடு நம்முடைய கரங்களை அந்த தாவீது ராஜாவை போல தேவ சன்னிதானத்திலே விரித்தவர்களாய், வறண்டு போன நிலமாய் இருக்கிற என்னுடைய நிலத்திலே உம்முடைய ஜீவ தண்ணீரின் ஊற்றை நீர் எனக்கு ஊற்றுங்க, என்னிலிருந்து பாய்ந்து செல்லுகிற நதியிலே அநேகர் செழிப்பை காணும்படியாய், என்னில் இருக்கிற வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கும்படியாய் என்னை நீர் பலப்படுத்தும் என்று நாம் கேட்கும் போது அந்த ஜீவ தண்ணீரை அவர் நமக்குள் ஊற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று. நம்முடைய தாகத்தை தணிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய தாகத்தை உலகத்தின் மேல் கொள்ளாமல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற தாகம் நமக்குள் அதிகரிக்க நாம் இயேசுவை வேண்டிக் கொள்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற தாகத்தை எங்களுக்குள் இன்னும் அதிகரிக்கும்படியாய் உம்முடைய வல்லமையை எங்களுக்குள் ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க. உமக்குள் நாங்கள் மகிழ்ந்து கலிகுற, உம்முடைய அன்பிலே நாங்கள் தாகம் கொள்ள, உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தாகம் கொள்ள, உமக்காய் செயல்பட நாங்கள் தாகம் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் உம்முடைய கிருபையை ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். May God bless you.